வெல்கம் டு பிரிதாஸ் யூனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான எம்மியான பட்டர் சிக்கன். இது சப்பாத்தி, நான், பரோட்டா, பின்ன ரைஸ் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிச்ச இது பட்டர் சிக்கன். எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் 1 ஸ்பூனு தயிர், 2 ஸ்பூனு மிளகா பொடி, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்துருக்கோம். அதில் 2 ஸ்பூனு வெஜிடபிள் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, சிக்கனை போட்டிருக்கோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சிக்கன் வந்துட்டு போன் இருக்கக்கூடாது, போன்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லது, அப்போ தான் பட்டர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கோம். அது மாதிரி 1 ஸ்பூன் பட்டரும் போட்டுக்கலாம். பட்டர் சிக்கன் இல்லையா, அப்போ அது பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கோம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு வெஜிடபிள் ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ஏன்னா இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக விட்ருவோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆனியனு 2 ஆனியனு, பின்ன கார்லிக்கு, இப்போ ஜிஞ்சரு, 6 பல் வெள்ளைப்பூண்டு, 1 இஞ்சி, 1 துண்டு இஞ்சி போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, டொமேட்டோ 2, இப்போ வதக்கிக்கிட்டோம். இதில் 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்நட்டு நான் ஒரு 15 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ மூடி வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் விடலாம். இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுக்கணும். ஓகே, இப்போ மூடி வச்சுருக்கோம். இப்போ வெந்துருச்சு, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெந்துச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்துல போட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டர் போடணும். போட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு வித் கிரேவி திக்குக்கும் சரி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீமு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப வேக விட வேண்டாம், வேணால் ரப்பர் மாதிரி ஒரு இதாயிடும், ஹார்ட் ஆகிடும். ஓகே, போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நான் சிக்கன் போட்டதுக்கப்புறம். ஓகே, இப்போ கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். போட்டோம். அதுக்கப்புறம் சுகரு, 1/2 ஸ்பூனு சுகரு. இது தேவைன்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு இது கூடுறதுக்காண்டி நம்ம போட்டிருக்கோம். இப்போ சுகர்லாம் இருக்குன்னா அது தேவை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, நமக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி தலை போட்டுட்டு தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான டேஸ்டான டெலிஷியஸான பட்டர் சிக்கன் ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனல் முன்னோட்டுக்கு போகும். சப்ஸ்கிரைப் ஒன்றுமே இல்லை, யாரும் பண்ணுறதில்ல. இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. டேக் கேர் ஃபார் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பை. செஞ்சு பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பட்டர் சிக்கன். பை, டேக் கேர்.